சரி சரி சரி. மதிப்பிற்கும் மதிப்பிற்கும், மரியாதைக்கும் மரியாதை உரிய உரிய தலைமை ஆசிரியர் OS சேசவ அவர்கள் இந்த நாள் குழந்தைகள் நாளாக, உங்கள் நாளாக சிறப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நாளை சீரும் சிறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக மனதார பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் நிகழ்ச்சியாக தீபாவளிக்காக கோழி சாப்பிட்றதுக்காக ஒருத்தர் கோழியை விரட்டிட்டு போய் கோழியை பிடிச்சிடுறாரு. அந்த கோழி என்ன ஓட்டம் ஓடுதுன்னு பாருங்க. கோழியை பிடிச்சி வெட்டி சாப்பிட்றாரு. கோழியோட விட்டு வைக்கல அவரு. பக்கத்துல ஒரு வாத்தும் நின்றுச்சு, அந்த வார்த்தையும் விடல அவரு. பிடிச்சிடுறாரு, வெட்டி சாப்பிட்றது. அடுத்ததா ஒரு ஆடு ஒண்ணு போகுது, அதையும் அவர் விட்டு வைக்கல. இது என்ன ஆடுன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு ஆண் ஆடு. அடுத்து ஒரு பெண் ஆடு வருது, இதையும் வெட்டிடுறாரு. அடுத்து ஒரு பேபி ஆடு, குழந்தை ஆடு. அதையும் வெட்டி தள்ளிடுறாரு. அப்புறம் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு அங்கிட்ட ஒரு 4-5 நாய் நின்றுச்சு. ஆனால் அதையும் வெட்டி சாப்பிட்டு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட போறாரு. நாய் அவ்வளவு சேர்ந்து இவரை வெட்டிட்டு அடுத்ததா சிறு சிறு பறவைகள் வந்து உங்களுக்கு தீபாவளி வாழ்த்து சொல்லுது. அடுத்து ஒரு தவளை, அங்கிட்ட ஒரு பூனை நின்றுச்சு, அது மேல ஒரு வாளி தண்ணியை யாரோ ஊத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பூனை கத்துது. ஒரு இதை பார்த்து ஒரு சின்ன குழந்தை அழுகுது. அடுத்ததாக ஒரு கடற்கரை குரல். கடற்கரை ஓரத்துல நிக்கிறீங்க, நம்ம பள்ளிக்கூடத்தில் ஆசாரி வேலை நடக்கு. அதுக்கு மரத்தை அறுக்கிறாங்க. அந்த மரத்தை அறுக்கும்போது ஒரு சத்தம் கேட்கும். சிறப்பாக செய்வது மட்டுமல்லாமல் நாம கைதட்டி அவரை உற்சாகப்படுத்தலாம். சிறப்பாக செய்கிற சமயத்தில் அவங்க நம்முடைய மனதுக்கு கரெக்டாக செய்கிறாங்கன்னா ஓங்கி கரகோலசம் எழுப்பி அவரை பாராட்டுவோம்.
அடுத்ததாக பழைய காலத்து புல்லட் ஒன்று ரொம்ப நாள் கழிச்சு வேலை பார்த்து அதை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறாங்க. அடுத்ததா ரோபோட். இதோட சீடி உடைஞ்சு போச்சு. அடுத்ததா ஒரு ஆட்டோ வந்து ஒரு மலை மேல ஏறுது. முதல்ல ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி தான் ஏற்ற முடியும். அடுத்ததா நாதஸ்வர இசை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கைதட்டி உற்சாகப்படுத்தலாம். சரியாக செய்கிற சமயத்தில் நம்முடைய கடவுளையே அவருக்கு பலமாக நினைக்கும். அடுத்ததா இங்க ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னாலே இந்த ரயில்வே அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லி அடிக்கடி வந்துகிட்டு இருக்கும். அதுல ஒன்னே ஒன்று மட்டும்தான் நமக்கு புரியும், தமிழ்ல சொல்றது. ஹிந்தி புரியவே புரியாது, இங்கிலீஷு ஏதோ லேசா புரியும், அவ்வளவுதான். இப்போ ஹிந்தி அனௌன்ஸ்மெண்ட். यात्रियों कृपया चार गाड़ी में 1, 4, 5 टायर इनकी आने की संभावना है. இப்போ இதே சிடி ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஓடிட்டு இருக்கு. திடீர்னு சிடி வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதனால வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டு. அதே இது இப்போ ரொம்ப ஸ்லோவா ஓடுது. ரயில்வே அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சிட்டு அடுத்து ட்ரெயின் வந்து கிளம்புது. இதே ட்ரெயின் ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலத்து மேல போகுது. பாலத்தை தாண்டி ஒரு ஸ்டேஷனுக்குள்ள நுழையுது. உங்களுடைய ஆதரவு கைதட்டலிலே பெருகட்டும். அடுத்ததாக ஏர்போர்ட்டுக்குள்ள போவோம். ஏர்போர்ட்டுக்குள்ள ஃப்ளைட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட், ரயில்வே அனௌன்ஸ்மெண்ட் கேட்டீங்க, அடுத்து ஃப்ளைட் அனௌன்ஸ்மெண்ட். Don't understand your list. Don't just read what makes you. Don't have to be done. கடைசியாக லண்டன்ல ஒரு பாடல் போட்டி நடக்குது. அந்த பாடல் போட்டியை யார் நடத்துறா அப்படின்னா நம்ம திருநெல்வேலி அண்ணாச்சி. அதுல நிறைய பாடல்கள்லாம் வந்திருக்காங்க உலகம் முழுசும். அதுல இருந்து ஒரு சில பிட்டு உங்களுக்காக. எல்லாத்துக்கும் வணக்கம். யாரும் தெரியல, திருநெல்வேலி சொந்த ஊர் திருநெல்வேலி. இல்ல என்ன இங்க கொண்டு வந்து பாட்டு போடி நடத்த விட்டுருக்காங்க. என்ன நடக்கும் போது தெரியலையே. முதல்ல அமெரிக்கால இருந்து ஒரு சிங்கர் வந்திருக்காளா, அவளை பாட சொல்லுவோம்.
இல்ல என்ன இது குளிர் ஆட்டுது இல்ல வெயில் தான் அடிக்கு ஏன் இப்படி பாடுறா ஏன் நெம்மாடி தூர போ ஏன் நீ இங்க வா இல்ல இங்கிலாந்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்கான் அவன் என்ன செய்றான்னு பாப்போம் ஏன் நீ பாடு விளங்கிய மாட்டேன் நீ வெளியே போகும் நம்ம இசையமைப்பாளத்தை ஒரு பாஸ்ட் பீட்டை போட சொல்லுவோம் அதுக்கு யாராவது பாடுறாங்களான்னு பார்ப்போம் ஐயா தட்டுங்கய்யா Get this straight to go in your blow. Oh, this thing to know we don't do. I'm so in the way that got you do. It's time. Oh, dog. Hey, dog, we don't do this song. Hey, dog. I do. Oh, we don't do this song. Oh, so we don't do this song. இளைய பாண்டியில் எடுக்கா சரி வராது இப்படி எல்லாரும் பாடி முடிச்சு ஒண்ணுமே திருப்தி ஏற்படல கடைசியில் ஒரு ஆள் வராரு நம்ம தமிழ்நாட்டுக்காரர் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகர் இசைஞானி ஏ ஓ என் பாட்டு ஏன் சத்தியமா இது உம்ம பாட்டு தான் ஏன் யார் இல்லைன்னு சொன்னா இவ்வளவு நேரம் நடந்த போட்டியில இளையராஜாவுக்கு தான் பரிசு கொடுக்கணும் ஏன்னா எல்லாருமே யாரையும் ஏன் பாட்டுன்னு சொல்லல இல்ல இவர் ஒரு ஆள் தான் அவர் பாட்டு சொல்லியிருக்காரு இல்ல மத்த எல்லாம் காப்பி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பலகுரல் மன்னனாக நம் முன்னே தோன்றி நம்மை எல்லாம் அப்படியே கண்களை இமைக்காமல் பார்க்க வைத்து ரசிக்க வைத்திருக்கிறார் ஆசிரியர் லூர்து